வியாதி அங்கே இருக்கிற வியாதி அந்த வேதனை தாங்க முடியாமல். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறுமையோடு ஏசப்படுத்த பொறுமையாக இருக்கும்போது அது மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாறினா கடைசியில் இருந்தால் கூட நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசியில் இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு நன்மையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்ன பண்ண பிடிவாத பிடிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா நீ எனக்கு கொடுத்தா உனக்கு நீ எனக்கு வியாதி குறித்து சுகமாக்கியா உன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நன்மைக்காக தான் வச்சிருப்போம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் தாட். ரெண்டாவது தாட்ஸ் சில பேர் குழந்தை இருக்காது. நிறைய பேர் ரசிக்கப்பட்டு எல்லாருமே மக்களுக்கு அனைவரும் குழந்தை இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, விசேஷமாக ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, 40 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் 80 நாள் உபவாசம் போடுறேன், நான் நான் இது நிறைவேறிச்சா கோயில் கட்டி கொடுக்குறேன், சர்ச்சு கட்டி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, நான் அநேகருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் ஒன்று துணி வாங்கி தரேன், நான் அநேகர் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம ஜெபம் பண்ண தப்பு கிடையாது. குழந்தை பிறந்தா ஓகே, குழந்தை உண்டாகலாம், அதை பற்றி வருத்தப்படக்கூடாது பிரச்சனை. ஏன்னா உலகத்திற்கு தகப்பனே தன் பிள்ளைகள் நல்லது செய்யும்போது பரலோகத்துக்கு தான் நம்ம நன்மைக்காக தான் வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம குழந்தை இல்லையா, நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன வேணா சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணிட்டோம், தூசிக்கிட்டோம், நம்மளை வெக்கப்படுத்திட்டோம், எதுவும் வந்து நம்ம அந்த டைமில் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஏசப்போ எப்பயும் நம்பியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைலாம் கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாதிரி உத்தம உண்மைகள்லாம் நம்ம வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாதிரி அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம பெற்றுட்டு தான் பிள்ளைகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அநேக பிள்ளைகளை பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தினால உங்களுக்கு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம கூட பெற்றா தான் பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ஸ். அநேக நம்ம சுவிசேஷத்தில் நம்ம ஆத்மாதை செய்து நம்மளோட பிள்ளைகளை அவங்கள உருவாக்கி பரவராஜத்துக்கு நேரம் நம்ம அவங்கள வழிநடத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு என்னென்ன தாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு குழந்தை கொடுத்தாவும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி பிடிவாதம் பண்ணி 40 நாள் 80 நாள் உபவாசம் போட்டு இவ்வளோ அது பொருத்தம் பண்ணுறேன் இது பொருத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சின்ன மெச்சூரிட்டி இல்லாமல் குழந்தை போல அவங்க எப்போ பார்த்தாலும் குழந்தை கொடுங்க சொல்லிட்டு ஏற்பாட்டில் அண்ணாள் கதை எடுத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது ஓய்வுக்காரனும் அப்படி தப்பாக போதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க நம்ம கடவுள் பிள்ளை நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், நன்மை நடந்தாலும் சரி நடக்க விட்டாலும் சரி நம்ம எப்போதும் நம்ம மனரமியமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுள் ஏசப்பட்டு நம்ம உறுதியாக ஏசப்ப நம்பி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கான்செப்ட்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தை பிறந்தா நம்ம பரலத்துக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள், குழந்தை நமக்கு பிறந்துச்சு, நம்ம பரலத்துக்கு போயிட முடியுமா? அது தகுதியா? அது சந்தோஷமா? ரெண்டாவது விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வியாதி இருக்குது, வியாதி சுகமாகிடுச்சு அவங்க பரலத்துக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அது தகுதியா? அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மனம் மருமாயி நம்ம உண்மைத்தரமாக வாழணும், நீதியாக வாழணும். அப்போ தான் வந்து நம்ம பரவராய்க்கு நம்ம போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. கொடுத்தா அவனும் செய்தா அவனு சுகமாக அவனும் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெச்சூரிட்டியாக இருப்போம். கடவுள் நமக்கு எது செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை நன்மைக்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படாமல் நம்ம எப்பவும் உண்மைத்தரலாம் நம்ம வாழ்ந்து